குட் டே டு ஆல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் 65 செய்ய போறோம். ஆனா டீப் ஃப்ரை பண்ண போறது கிடையாது, ஓவன் யூஸ் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி நம்ம வடச்சட்டியில தாளிச்சு செய்ய போறது கிடையாது. ஆனா கிறிஸ்பியான சிக்கன் 65 செய்ய போறோம். 65 செய்யறதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, சிக்கன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது ரெண்டு எதுக்கு எடுத்திருக்கேன்னா, சிக்கனோட கவுச்சி ஸ்மெல் போறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கோம், 2 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 எக். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு மிக்ஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க வந்து டைரக்டா வந்து எப்பயுமே சிக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுறாதீங்க. மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா வந்து நீங்க வந்து சிக்கனை போடுங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அந்த கோட்டிங் இருக்கும். பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள், அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், எக். இது நம்ம நல்லா பரட்டிக்கலாம். தண்ணி தேவைப்படாது. இந்த எக்கோட இதுலயே நம்ம நல்லா அதை வந்து நல்லா பரட்டிக்கலாம். லாஸ்டா சிக்கனை ஆட் பண்ணுங்க. நான் நல்லா பரட்டிட்டேன். இப்போ இந்த 1/2 kg சிக்கனை நான் இதுல போட போறேன். அப்படியே போட்டுறாதீங்க, சிக்கன் கீழே தண்ணி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. முடிஞ்ச அளவு அந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரைன் அவுட் பண்ணிருங்க. நல்லா இப்ப பரட்டி விடுங்க. இப்ப நான் நல்லா பரட்டிட்டேன். கீழே இருக்கிறது நல்லா எடுத்து விட்டு நான் பரட்டிடுங்க. இது நான் சிக்கன் கழுவும் போதே நான் நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி தான் வச்சிருக்கேன். ஸோ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. இதில் கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ் எடுத்தாலும் அந்த மஞ்சத்தூள் போட்டு கழுவிடணும். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் நல்லா பரட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஒரு 1/2 hour வச்சிருங்க. பாருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா ஊறிடுச்சு. சிக்கன் எவ்வளோ நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இந்த டைமில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இப்போ நம்ம எப்படி வந்து கிறிஸ்பியான சிக்கன் 65 செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுருக்கேன். தவா காஞ்சிருச்சு. இப்போ இது கிரீஸ் பண்றதுக்கு மட்டும் கொஞ்சமா ஆயில் யூஸ் பண்றேன். இப்போ இது கிரீஸ் பண்ணிட்டேன். இதுல சிக்கன் நான் வந்து போடுறேன். அதுக்கு முன்னாடி சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். நான் சென்டரில் வச்சுருக்கேன். இதை சுற்றி இப்போ சிக்கனை போடுறேன்.
சிக்கன் ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்டீம்ல சிக்கன் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். இந்த தவால போட்டிருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பினஸும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு 2 minutes கழிச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு தடவை 2 minutes ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை திருப்பி போடுங்க. இப்போ எல்லாம் திருப்பி போட்டாச்சு. இது பாருங்க நல்லா இப்பயே வந்துட்டு கீழே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இதை திருப்பி ஒரு 2 minutes வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். ஒரு பீஸ் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சுடுது பார்த்து பார்த்தீங்களா. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. 80% வந்து வெந்துருச்சு. என்ன இதில் வந்து ஓப்பன் லைன் வந்து டோஸ்ட் பண்ண விட்டிங்கன்னா நல்லா டோஸ்ட் ஆயிடும் சிக்கன். இப்போ இந்த தண்ணியை வெளியே எடுத்துடுறேன். சிக்கன் வந்து வெந்துருச்சு. ஒரு 3 minutes 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. இனி க்ளோஸ் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணாமே அப்படியே டோஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. நமக்கு கிறிஸ்பியான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 கம்ப்ளீட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. எண்ணெயில போட்ட மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. ஒரு கருவேப்பிலை பாருங்க எவ்வளோ மொறுமொறுப்பா எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம எண்ணெய் எவ்வளோ ஊற்றுனேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தீங்க. ஸோ எல்லாரும் ஹெல்த்தியான இந்த சிக்கன் 65 ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும்.